ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, சரியாக இந்த பதிவை நீ பார்த்து முடித்த 15 நிமிடங்களில் இருந்தே மாபெரும் அதிர்ஷ்டம் உன் இல்லம் தேடி வரத்தான் போகிறது. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள். பல சமயங்களில் மனிதர்கள் மன வருத்தத்தையும் வேதனையும் அடைவதற்கு காரணமாக இருப்பது அவர்களுக்கு நெருக்கமான உறவுகள் தானே. அதனால்தான் சொல்கிறேன், உனக்கு நெருக்கமானவர்கள் மூலமாக தான் உனக்கு மன வருத்தமும் வேதனையும் மன நோய்களும் கூட உண்டாக்கப்படுகிறது. உறவுகளிடம் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு நடந்து கொள் என. வாழ்க்கை மிகவும் மர்மமானது அல்லவா? நீ மற்றவர்களை பற்றி சிந்திக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்தால் அதுவே போதும். அது எல்லா விஷயங்களையும் உனக்கு சிறப்பாய் நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. யாரோ உன்னை அவமானப்படுத்தி விட்டால் நீ அவமரியாதை உள்ள ஆளாக மாறிவிடுவாயா என்ன? உன்னை பற்றி உனக்கு தெரியும் தானே. நீ யார் என்பதும் உன்னுடைய குணம் என்ன என்பதும் நீ எப்படிப்பட்டவள் என்பதும் எல்லாமே உனக்கு தெரியும். மற்றவர்கள் ஏதோ ஒன்றை யாரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக நீ அதுவாக மாறிவிடப் போவதும் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய தவறுகளை செய்யக்கூடிய ஆளும் நீ கிடையாது. நீ குற்றமில்லாத கள்ளங்கபடமில்லாத என்னுடைய அன்பு பிள்ளை. அதனால்தானே நானே வந்து உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். இல்லை என்றால் இந்த வராகி அம்மாவின் அற்புத வார்த்தைகளையும் வாக்குகளையும் எல்லாராலும் அவ்வளவு சுலபமாக கேட்டுவிட முடியாதல்லவா? உனக்கு மிக அடிப்படையான விஷயமாகவும் தேவையாகவும் எது இருக்கிறதோ அதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். தேவையில்லாமல் மன அழுத்தத்திலிருந்து நீ வெளியே வா. உனக்கான வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக அமைத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ இழந்ததை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருப்பதையும் இழந்து விடாதே என் செல்லமே. இப்போது உனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, உன் கைகளிலும் உன் வாழ்க்கையிலும் என்ன இருக்கிறதோ அதை நினைத்து மகிழ்ச்சியோடு வாழ பழகு. நிச்சயமாய் எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை பற்றி உன்னால் கனவு காண முடிகிறது என்றால் அதை உன்னால் செய்யவும் முடியும் என்றுதானே அர்த்தம். நிச்சயமாக நீ ஆசைப்பட்டதை அடையத்தான் போகிறாய். நீ கண்ட கனவுகளெல்லாம் நனவாய் மாறத்தான் போகிறது. உனக்குள் இருக்கக்கூடிய தவறுகள் என்ன என்பதை உன்னால் கண்டுபிடிக்க முடிந்தாலே நீ மாபெரும் திறமைசாலிதானே. நிச்சயமாய் அதை திருத்திக் கொள்ள முயற்சி செய். மற்றவர்களை காட்டிலும் நீ முன்னேறி போவதற்கும் எல்லா விஷயங்களையும் சிறப்பாய் செய்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கும் நான் உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன். எந்த காலத்திலும் காலம் உன்னை பின்னோக்கி தள்ளாது என் செல்லமே. உன்னுடைய இன்றைய சின்ன சின்ன முயற்சிகள் தான் நாளைய உன் சாதனைக்கே அடித்தளமாக இருக்கப் போகிறது. ஒருபோதும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ எந்த சின்ன முயற்சியை செய்தாலும் அதற்கு உனக்காக நான் பெரும் பலனையும் பல மடங்கான பரிசையும் கொடுக்கத்தான் காத்திருக்கிறேன். உன்னுடைய இந்த நாள் மோசமான நாளாக இருக்கிறதே என யோசிக்க வேண்டாம். இனி வரக்கூடிய நாள் நாளைய நாளாக இருந்தாலும் சரி, நாளைய மறுநாளாக இருந்தாலும் சரி, அது நிச்சயம் உனக்கான பிரகாசமான நாளாகவும் உனக்கான சந்தோஷத்தை தருகிற நாளாகவும் தான் இருக்கும். ஒரு செயலை செய்வதென்பது வெற்றி கிடையாது என் செல்லமே. அதை மிகவும் திருப்தியாக மகிழ்ச்சிகரமாக செய்வதுதானே வெற்றி. அப்படி எல்லா விஷயங்களிலும் புன்னகையோடு மிகவும் மனம் ஒன்றிணைந்து முழு முயற்சியை செய்ய பார். புன்னகையோடு நீ எதை செய்தாலும் சரி, அதில் முழு புரிதலையும் முழு சந்தோஷத்தையும் வெற்றியையும் நீ பெறுவதற்கு எல்லா விதத்திலும் இந்த வராகி அம்மா துணை நிற்பேன். வெற்றி தள்ளி போகிறதே என நினைக்காதே. உன் முயற்சி ஒருபோதும் வீணாக போகாது. கூடிய விரைவில் உனக்கான வெற்றியை நான் கொடுக்கத்தான் போகிறேன். இப்போது நீ பெற்ற தோல்வி என்பது வெற்றிக்கான செயல்பாட்டின் ஒரு பகுதிதான். தோல்வியை தவிர்த்து நிச்சயமாக வெற்றியை பெறுவாய். உனக்கான எல்லாமே நல்லபடியாக நடக்கும்.